சென்னை டி நகரில் உள்ள தனியார் வங்கியின் உள்ளே புகுந்து ஊழியர் தினேஷை மர்ம நபர் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வாடிக்கையாளர் போல உள்ளே நுழைந்து வங்கி ஊழியரை வெட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் தனியார் வங்கியில் ஊழியருக்கு அரிவாள் வெட்டி விழுந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை அடைந்துள்ளது. தற்பொழுது படுகாயமடைந்த வங்கி ஊழியர் தினேஷ் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் தாக்குதல் நடத்தியவரை சக ஊழியர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், வங்கிக்குள் சென்று ஊழியரை வெட்டியுள்ளனர், இதுக்கான காரணம் என்ன? தற்பொழுது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய பர்கிட் சாலையில் செயல்பட்டு வரும் HDFC வங்கிக்குள் அடையாளம் தெரியாத ஒருவர் வாடிக்கையாளர்கள் போல வந்து வங்கி ஊழியரை வெட்டியிருக்கிறார். இந்த வங்கி ஊழியருக்கு காது வெட்டப்பட்டு இரத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் முதல் கட்ட தகவலானது வெளியாகியிருக்கிறது. வெட்டியவரை வங்கியின் மற்ற ஊழியரை பிடித்து போலீசில் ஒப்படைத்திருப்பதாகவும் மாம்பலம் போலீசார் விசாரணையில் காயமடைந்த வங்கி ஊழியர் தினேஷ் என்பதும் தெரியவந்திருக்கிறது. போலீசார் CCTV காட்சிகளை தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். எதன் காரணமாக அந்த நபர் தினேஷை வெட்டியிருக்கிறார் என்பது குறித்து விசாரணையானது நடத்தி வருவதாகவும், இந்த நபர் எதற்காக முன்விரோதமா அல்லது வங்கியில் ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனையா என்பது குறித்தும் விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது வங்கிக்குள், அதாவது ஒரு தனியார் வங்கிக்குள் உள்ளே புகுந்து ஒருவர் வந்து வெட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.